எனக்கு புரியுது அமிர்தா. புது வீடு, புது சூழல். இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ இந்த விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து எடுத்துடு. நீ நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. மத்திய பிரதேசம் இந்த நகரத்தை பாரத நாட்டோட இதயம்னு சொல்லுவாங்க. வண்ணமயமான, தனக்குன்னு ஒரு தனித்தன்மையோட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நகரத்துல இருக்கிற ஒரு ஊர் தான் போபால். அங்க வசிக்கிற ஒரு குடும்பத்துக்கு நடந்ததுதான் இந்த விசித்திரமான சம்பவம். இது அம்ரிதாவோட கதை. சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்ரிதா அவளோட சித்தப்பா சித்தி அவங்களோட பொண்ணு சுப்ரியாவோட இருந்தா. இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதுன்னா திருமண சம்பந்தமா அவங்க வீட்டுக்கு ஒரு வரன் வரும்போதுதான். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சுப்ரியாவை விட அம்ரிதாவை தான் பிடிச்சிருந்தது. சுப்ரியா, நீயா? அக்கா, நீங்க என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ பேய பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல, இப்பதான் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது. இங்கதான். என்னக்கா, உங்களை எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கோம்? இந்த லைட்டை நான் தானேக்கா போட்டேன். நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சுப்ரியா, நிஜமாவே ஷாக் அடிக்குது. அதை தொடாத. சுப்ரியா, நான் தான் சொல்றேன்ல, தொடாத. சுப்ரியா, நான் தான் சுப்ரியா, என்னாச்சு? சுப்ரியா, ஒண்ணுமே ஆகல பாத்தியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அக்கா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருப்ப. அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடுவேல்ல. அதுக்கப்புறம் வேற யார் நான் தொந்தரவு பண்றது? அதனாலதான் இன்னைக்கே நான் எல்லா ஆசையும் தேதுக்கணும்னு முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உனக்கு தான் தெரியும்ல, எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ சித்தப்பா சித்தியும் தான் இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரில என்ன பயமுறுத்துற? சாரிக்கா, ப்ளீஸ் மூட் அவுட் ஆகாத. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீ போகும்போது என்ன அழ வைப்பீங்க. சரிக்கா, உன் மருதாணிய காட்டு. இந்த மருதாணில எலுமிச்சை பழமும் சக்கரை தண்ணியும் போடு. அது கலர் இன்னும் அதிகப்படுத்தும். மருதாணியோட கலர் எவ்வளவு டார்க்கா இருக்கோ அவளோட கணவர் அவளை அவ்வளவு அதிகமா காதலிப்பாரா. இப்பெல்லாம் உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா, சித்தி, என் மருதாணில எலுமிச்சை பழமும் சக்கரை தண்ணியும் போட்டு விடுறீங்களா? சுப்ரியா தான் உன் கூட இருக்கால, அவ சேவா. பண்டிதர் எனக்கு மண்டபத்துல நிறைய வேலை கொடுத்திருக்காரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அம்மா கூட போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களே கூட்டிட்டு வரேன். ஓகே? அது வரைக்கும் நீங்க எலுமிச்சை பழமும் சக்கரை தண்ணியும் போட்டுட்டு இருங்க. ஓகே?
இங்க பாருங்க, ரவீந்தர் தயாரா இருக்கானா? பண்டிதர் எப்ப வேணாலும் வந்துருவாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பண்டிதரே வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க போலாம். வணக்கம் பண்டிதரே. வணக்கம்மா. மாப்பிளையும் பொண்ணையும் மணவரைக்கு கூட்டிட்டு வாங்க. சுப்ரியா, சொல்லுங்கம்மா. போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா, எப்பயே கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி பண்டிதரே. எங்க வீட்டு கல்யாண பொண்ணு ரெடி ஆயாச்சா? வாங்க, பண்டிதர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அது வந்து இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மாப்பிளையும் பொண்ணும் இப்போ வந்து மணவரையில மாலையை மாத்திக்கோங்க. प्रभो मयानि तानि पुष्पाणि पूजार्थ प्रतिग्रहं ताम्
அக்கா நீங்க என்ன பண்றீங்க? மாமாவோட கழுத்துல மாலையை போடுங்க. அட, இந்த மாலை எப்படி அவிழ்ந்தது? என்ன இந்த மாலைய சரியாவே கட்டவே இல்ல. இதோட நாரெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. பரவாயில்லைங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. கொடுங்க. ம். இங்க பாருப்பா, நீ மருமகளுக்கு மாலையை போடு. ओम माल्यादीनि सुगंधानि माल्यादीनेव प्रभूमयानि तानि पुष्पाणि माल्यार्पणानि गच्छति। இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜோடியா அக்னிய 3 தடவை வலம் வந்துருங்க. ओम अपवित्रः वित्रो वा सर्वस्थां गतो अपि या स्मरेत् पुण्डरीकाच्छावं महाभयन्तरः शुचिः। ओम श्री समुखस्य दन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्ननाशो विनायकः धूम्रकेतुर्गणाध्यक्षो बालचन्द्रगजाननः द्वादशैतानि नमानि यः पठेत् शृणुयादपि। 2 பேரும் அக்னிய வலம் வந்து நின்னுக்கோங்க. मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनोहरि सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। यन्मंगलम महेन्द्रस्य प्राप्ते देव समागमे ऋषिभिः स्तूयमानस्य तत्ते भवतु मंगलम्। तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते देवी त्वं स्मरामि। இந்தாங்கோ, பொண்ணோடைய நெத்தி வகுடுல இந்த குங்குமத்தை இடுங்க. ओम सिंदूरम सौवनम रक्तम सौभाग्यम सुखवर्धनम सुमदम कामदम चैव सिंदूरम प्रतिग्रहम ताम। இப்ப மாங்கல்யத்தை கட்டுங்க. ओम ब्रह्मखंड सौभाग्यम सुखवर्धनम ओम श्री मंगलम सूत्रम समर्पयामि। கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. சாஸ்திர சம்பிரதாயப்படி இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் முறைப்படி தம்பதியர்கள். இப்ப நீங்க 2 பேரும் வீட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல எப்பவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் நிறைய டைம் எடுக்கும். அதனால ஆரம்பத்துல அமிர்தா அந்த ஆளை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவளுக்கு என்னமோ கல்யாணத்துல பார்த்த அந்த ஆள் மாப்பிள்ளை வீடா இருக்குன்னு தோணிருக்கு. ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா, உண்மை வெளியே தெரியறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்க மருமகளே, வாழ்த்துக்கள். அட, என்ன தோரணம் கட்டியிருக்கீங்க நீங்க? போடுங்க. மருமகளே, நம்ம மத்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சிடலாம்.
மருமகளே, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமா. இங்க பாருமா, நீ இன்னைக்கு எங்க கூட தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் சம்பிரதாயம்மா, சரியா? ரவீந்தர், இங்க எதுக்கு வந்த? அம்மா, நான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன். எடுத்துட்டேன். சரி போப்பா. சரிம்மா, இப்ப நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, சரியா? போமா. வாமா மருமகளே, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்புறாங்க. போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பதான் உன்னோட புகுந்த வீடு மனசு எல்லாம் நிம்மதியா இருக்கும். போலாமா? சரிம்மா, வா. மருமகளே, கொஞ்சம் இங்க வாயேன். இங்க பாருமா, இவங்கதான் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க சுசிலா அக்கா. ஆனா எப்படி இருந்தாலும் தினமும் நீ இவங்கள சந்திச்சுதான் ஆகணும். நான் எங்க வெளியில வர போறேன்? வந்தா தானே பாக்கறதுக்கு.
நான் ராத்திரி பகல்னு பார்க்காம பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்காகவே வந்தேன். உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. மந்திரங்கள் நிறைஞ்ச புத்தகம். சரிங்கம்மா. இத நீ உன் பூஜை அறையில வச்சுக்கோ. நீ பூஜை செய்யும் போது இதுல உள்ள மந்திரங்களை கண்டிப்பா சொல்லு. கடவுளோட அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். புது மருமகன்றதுனால சங்குஜப்பட்டு யார்கிட்டையும் எதுவும் கேட்கல, என்கிட்டையும் கேட்கல. ஒருவேளை சொல்லியிருந்தானா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. நானும் தான். அடுத்து வந்தது எங்களோட முதலிரவு. உன்னோட முடி ரொம்ப அழகா இருக்கு. நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நான் வேணா அலங்கரிக்கவா? ஜெனரேட்டர்ல லோடு தாங்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாரோ ஏசி போட்டிருக்காங்க. இந்த லைட்டும் ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? பயப்படாத, என் ரூம்ல கேண்டில்ஸ் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தா, நான் லைட் ஏன் போயிடுச்சுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? என்ன ப்ராப்ளம் ஏதாவது தெரிஞ்சதா? அமிர்தா, இருட்டுல அதுக்குள்ளேயும் ஜடையை பின்னிட்ட. எனக்காக காத்திருக்க கூடாதா? பரவாயில்ல. அமிர்தா, யார் நீ? அமிர்தா, நீ என்ன பண்ற? யார் நீ? சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு.
அமிர்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அமிர்தா இன்னொரு முறை என் மேல கையை வைக்க முயற்சி பண்ண அவ்வளவுதான். என்கிட்ட வர முயற்சி பண்ணாத. போ, முதல்ல இங்க இருந்து போ. போ சொல்றேன்ல. போ. அமிர்தா ஓகே ஓகே ஐம் சாரி சொல்றேன்ல போ. இட்ஸ் ஓகே அமிர்தா. அந்த ஆள் யாரா இருக்குன்னு தெரியல. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? நான் இப்ப என்ன பண்ண? அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாரோ? ரவீந்திரா அமிர்தாவை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க அவர்கிட்ட புதுசா கல்யாணமான பெண்களுக்கு பயத்துல இந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும், பொறுமையாருன்னு சொன்னாங்க. ரவீந்திராவும் பொறுமையா இருந்தாரு. எனக்கு புரியுது அமிர்தா. புது வீடு, புது சூழல். இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ இந்த விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து எடுத்துடு. நீ நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அமிர்தா என்னாச்சு? என்னாச்சு அமிர்தா? அமிர்தா நான் உன்னை கொன்னுடுவேன். அமிர்தா என்ன? அமிர்தா உனக்கு என்னாச்சு? அமிர்தா அமிர்தா உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக திரும்ப வந்த நீ? உன்னை அமிர்தா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. சொன்னா உனக்கு புரியாதுல? உன்னை அமிர்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொன்னுடுவேன். மரியாதை இந்த இடத்துல அமிர்தா நான் சொல்றத கேளு. அமிர்தா என்னப்பாச்சு? மருமகளே என்னப்பாச்சு? என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுப்பா? மருமகளே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரவீந்திரா உன்னோட நெத்தியில இருந்து ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்குப்பா. இரு நான் போய் பேண்டேட் எடுத்துட்டு வரேன். இங்க என்ன நடக்குது? திடீர்னு உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நீ அவளோட சண்டை போட்டியாப்பா? இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ராத்திரி அமிர்தா தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு பூத்தொட்டியை தூக்கி போட்டு கையில கத்தி எடுத்துட்டா. அம்மா எனக்கு என்னமோ அமிர்தாக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறா. இல்லப்பா, அந்த மாதிரிலாம் யோசிக்காத. இதை போட்டுக்கோ. இங்க பாருப்பா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் மருமகளை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். மருமகளே வாமா போலாம். வா வாமா. அமிர்தா அமிர்தா என்னாச்சுமா? அமிர்தா உனக்கு என்னாச்சு? எந்திரிமா. அமிர்தாவோட வாழ்க்கையில இந்த ஆளோட வருகையினால ஒரு வித்தியாசமான புயலே வீசிடுச்சு. எழுந்திருக்கும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது, வேலை செய்யும் போது எல்லா இடத்துலயும் நிழல் மாதிரி அந்த ஆள் அமிர்தாவோட வாழ்க்கையில பின்தொடர்ந்துகிட்டே இருந்தான். ஆனா அவன் அமிர்தாவோட கண்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சான். அதனாலதான் அவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல முடியல. ஆனா அவங்க அமைதியா இருந்ததுனால அவங்களோட கல்யாண வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. குழப்பங்கள்னாலையும் டென்ஷன்னாலையும் அவங்களோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள்ல ரொம்ப மோசமாயிடுச்சு. ரவீந்திரா அமிர்தாவை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாரு. இதனால அமிர்தா ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. அவங்களோட கஷ்டங்களை வேற யாருக்கிட்டையும் அவங்களால சொல்ல முடியல. ஒரு நாள் அவங்க தைரியமா
போன்ல அவங்க சித்தி கிட்ட பேசினாங்க. அமிர்தா பேசினதை கேட்டு அவங்க சித்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்கள உடனே சந்திக்கவும் வந்தாங்க. என்னால இதை நம்பவே முடியல. உனக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ என்கிட்ட சொன்ன உடனே நான் பண்டிதர் கிட்ட போய் பேசினேன். இங்க பார், அவர் என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தியா? இந்த குங்குமத்தை இன்னில இருந்து தினமும் நீ வச்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாத. நான் கொஞ்ச நாள் உன் கூடவே இருக்கேன், சரியா? போ, நீ ரெஸ்ட் எடு. அவங்க சித்தி தைரியம் சொன்னதுக்கு அப்புறம் அமிர்தா கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க. உடனே அவங்க ரவீந்திர கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும்னு முடிவெடுத்தாங்க. அமிர்தா, அமிர்தா, உனக்கு என்னாச்சு? அம்மா, அப்பா, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு ரவீந்திர? கடவுளே, என்ன இது? என்னது? என் மருமகளுக்கு என்னாச்சு? அம்மா, அமிர்தாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா, அம்மா, இதெல்லாம் யாருமா செய்யறது? அம்மா, பாருங்கம்மா, ஏதாவது செய்யுங்க. நான் போய் சுசீலாக்காவை கூட்டிட்டு வரேன். அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. நான் உடனே வந்துடுறேன். அப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. அமிர்தா, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. பயப்படாத அமிர்தா. அமிர்தா, வாங்கக்கா, இங்க பாருங்க. அம்மா, வந்து பாருங்கம்மா. இதெல்லாம் என்னது? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. அம்மா, ரவீந்திரம்மா, ஏதாவது ஒரு மந்திரவாதியோ இல்ல பெரிய பண்டிதரையோ இப்ப நம்ம கூப்பிடணும். உங்க மருமகளுக்கு யாரோ செய்வினை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை என்னால வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அமிர்தா தனியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. ஆனா நான் அவளுடைய ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்காம அவளையே குறை சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எம்எல்ஏ ரொம்ப கோவமா இருந்தது. அவகிட்ட நான் முதல்லயே பேச முயற்சி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. காலம் கடந்தாலும் நான் இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து அமிர்தா வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதனால மறுநாள் சுஷீலா பெரியம்மா சொன்ன மாதிரி பெரிய பண்டிதரை வரவழைச்சேன். ஓம் ரீம் க்ரீம் சாமுண்டாய நம. ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நம. பண்டிதர் அமிர்தாவை சுத்தி நாலாபுறமும் அரிசியால கோடு வரைஞ்சு மந்திரங்களை சொன்ன உடனே அரிசியோட வண்ணமே மாறிடுச்சு. அமிர்தாவுக்கு செய்வினை செஞ்சிருக்காங்கங்கிற விஷயம் அது மூலமா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதனால பண்டிதர் ஒரு நொடி கூட வீணாக்காம அந்த நிமிஷத்துல இருந்தே மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நம. 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 ஓம் ரீம் கீம்
சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः நிறுத்துன்னு சொல்றேன்ல ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் கீம் காது கேட்கல நிறுத்துங்க முதல்ல அதையெல்லாம் நிறுத்து நீ எப்போ இந்த இடத்தை விட்டு போறியோ அப்பதான் நாங்க மந்திரத்தை நிறுத்துவோம். இங்கிருந்து போக மாட்டேன். இவ என்னுடைய மனைவி. நான் இவளை விட்டுட்டு போக மாட்டேன். நீ வெறும் ஒரு ஆத்மா. நீ எப்படி இவங்களுடைய புருஷனா இருக்க முடியும்? இவங்களுடைய புருஷன் தோ இவர்தான். ஆனா இவ அதுக்கு முன்னாடியே என்னுடைய மனைவி. நான் தான் இவளை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். கல்யாணத்துல நாங்க 2 பேரும் தான் அக்னிய ஒன்னா சுத்தி வந்தோம். நான் தான் அவளை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால அவ மேல எனக்கு தான் முதல் உரிமை இருக்கு. எனக்கு மட்டும்தான். நான் தான் அமிர்தாவோட உண்மையான புருஷன். அந்த ஆள் சொன்ன விஷயம் எங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு. பண்டிதர் சொன்னபடி அந்த ஆத்மாவை ஏமாத்தி இந்த உறவுல கட்டப்பட்டு இருந்தா வீட்டாளுங்க தான் யாரோ இந்த செய்வனையை செஞ்சிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. பண்டிதர் அமிர்தாவை ஆத்மாட்ட இருந்து காப்பாத்துற பொறுப்பேத்துக்கிட்டாரு. நாங்க செய்வனை செஞ்ச ஆளை தேட ஆரம்பிச்சோம். அப்பதான் ஆச்சரியமான உண்மை வெளியே வந்தது. இங்க பாருப்பா, நீ 3வது முறையா இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க. அப்படி என்னதான்ப்பா நீ இதுல தேடிட்டு இருக்க? அம்மா, அதை செஞ்சது வீட்டுல உள்ள யாரோ தான். நம்ம அதை கவனிச்சு பார்க்கணும். அம்மா, இங்க பாருங்க. இந்த அமிர்தாவோட சித்தி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா, இங்க பாருங்க, அவங்க எலும்பு வச்சிட்டு இருக்காங்க. பண்டிதரே, அமிர்தாக்கு செய்வன செஞ்சது இவங்க தான். மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் போய் பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க இப்பதான் வீடியோல பார்த்தோம். நீங்க எலும்பை எப்படி மறைச்சு வச்சீங்கன்றத பார்த்தோம். உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? பதில் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? எல்லாமே உன்னாலதான். நீ பார்க்க வந்தது என்னோட பொண்ணு. ஆனா யார பிடிச்சிருக்குன்னு சொன்ன? இவள. நான் அவளோட அம்மா. நான் பெத்த பொண்ணுக்கு பதிலா நீ என்னோட அக்கா பொண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. அப்பதான் முடிவெடுத்தேன். என் பொண்ணோட சந்தோஷத்தை பறிச்சவங்கள நான் சும்மா விடக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் நான் ஒரு மந்திரவாதிய பார்த்தேன். அவர்தான் என்கிட்ட நான் கல்யாண மேடைக்கு கீழே ஏதாவது ஒரு பிரம்மச்சாரி இளைஞனோட எலும்ப மறைச்சு வச்சா அமிர்தாவோட கல்யாண வாழ்க்கை அழிஞ்சு போயிடும்னு சொன்னாரு. அப்படின்னா அஸ்தி சந்திங்கிற முறையை இந்த செய்வினையில பிரயோகப்படுத்திருக்காங்க. இந்த செய்வினைய முறிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லா முறைகளையும் மாத்தணும். அது என்னன்னா, இவங்களுக்கு நடந்த திருமணத்துல இருந்த எல்லா அடையாளங்களையும்
ஹோமகுண்ட தீயில போட்டு எரிச்சிடணும். அதுக்கப்புறம் ரவீந்தரும் அமிர்தாவும் மறுபடியும் வலம் வரணும். அக்கா, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அவங்க எப்படியாவது சீக்கிரம் வெளியே வந்தாகணும். இப்போ வலம் வர்றது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த திருமணத்தோட எல்லா அடையாளங்களும் இப்ப எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ சாஸ்திர சம்பிரதாயப்படி மறுபடியும் உங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குமா? அது நடந்தது அப்போ. ஆனா இப்போ நானும் அமிர்தாவும் ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கோம். அன்னையில இருந்து அமிர்தா எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த குறையும் வைக்கல. எனக்கு சந்தோஷமா இருக்கு. காலம் கடந்தாலும் நான் அவளோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பெரியவங்க சொல்ற மாதிரி குடும்ப வண்டியை ஓட்டணும்னா கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அவசியம். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஸ்தி சந்தி ஒரு விதமான செய்வினை. இதோட பாதிப்பு ரொம்ப ஆழமானதா இருக்கும். இதை செயலிழக்க செய்யறதும் ஒரு விதத்துல ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட.